இப்போ நாம பார்க்க போறது ஈரான் பத்தி. தி கிரேட் ரெக்கனிங், அதாவது ஒரு பெரிய கணக்கு தீர்க்கிற நேரம். இந்த ஒரு வரி இப்போ ஈரான்ல இருக்கிற சூழல அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இது ஏதோ திடீர்னு வந்த ஒரு போராட்டம் கிடையாது. பல வருஷமா மக்கள் மனசுல இருந்த பிரச்சனைகளோட ஒரு வெடிப்பு. 1979ல இஸ்லாமிய குடியரசு உருவானதிலிருந்து ஈரான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சவாலை சந்திச்சதே இல்லையா. இப்போ நடக்கிற இந்த உள்நாட்டு போராட்டங்கள் அந்த அரசாங்கத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குது. பல வருஷமா ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகளால மக்களோட வாழ்க்கை ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை இல்ல, விலைவாசி விண்ணம் முட்டுது, அவங்களோட ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டமா மாறிடுச்சு. அந்த விரக்தி தான் இப்போ கோபமா மாறி வீதிகள்ல வெடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இது ஒரு ஆபத்தான காம்பினேஷன். அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய பிரச்சனைகள். ஒரு பக்கம் நாட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் எரிமலை மாதிரி வெடிக்குது, இன்னொரு பக்கம் வெளிநாடுகள் தலையிட போறோம்னு ஒரு பயமுறுத்தல் வேற. சோ ஈரான் இப்போ ரெண்டு பக்கமும் இடி வாங்கிட்டு இருக்கு. பாருங்க, விஷயங்கள் எவ்வளவு வேகமா முத்தி போயிருக்குன்னு. முதல்ல கடைக்காரங்க ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஸ்ட்ரைக், அப்புறம் அரசாங்கம் எரிபொருள் விலையை ஏத்துனதும் அது நாடு முழுக்க பெரிய போராட்டமா மாறுச்சு. இது பத்தாதுன்னு அமெரிக்காவும் நாங்க உள்ள வருவோம்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா எப்படி ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு. இந்த நெருக்கடியையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ளேயே நல்ல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அவங்க பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துக்கிறது. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா, வெளியிலிருந்து வர்ற இன்னொரு போர் கிடையாது. அவங்களுக்கு தேவை நாட்டுக்குள்ளேயே நடக்கிற வேகமான அர்த்தமுள்ள சீர்திருத்தங்கள்.